வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி ஊழியர்கள் சம்மந்தமான ஒரு சின்ன நியூஸ் தான். அதாவது இந்திய நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன தகவலை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அங்கன்வாடி ஊழியராக கருணை அடிப்படையில் பெண் வாரிசுக்கு வேலை, சமூக நலத்துறை செயலர் ஆஜராகி விளக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சென்னை அங்கன்வாடி பணியாளராக கருணை அடிப்படையில் பெண் வாரிசுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என தமிழக அரசின் சமூக நலத்துறை செயலர் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். அதாவது பெண் வாரிசுக்கு அப்படின்னா வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெண்களாக இருக்கணும். அதாவது ஆண்களுக்கு அந்த வேலை இல்லாமல் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்றத விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதில் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றிய தனது தாயார் உயிரிழந்த நிலையில் கருணை அடிப்படையில் அந்த வேலையை தனக்கு வழங்க கோரி விழுப்புரத்தைச் சேர்ந்த விக்ரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி பணியாளராக வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அரசாணையை அரசு ரத்து செய்துவிட்டதால் தனக்கு அங்கன்வாடி பணியாளராக வேலை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரான விக்ரமுக்கு 8 வார காலத்தில் பணி வழங்க உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி விக்ரம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சமூக நலத்துறை செயலாளராக ஜெயஸ்ரீ முரளிதரன் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சமூக நலத்துறை செயலாளராக ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS நேரில் ஆஜரானார். அப்போது தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக ரவீந்திரன் ஆஜராகி அங்கன்வாடி பணியாளராக கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்கப்படும் என்ற அரசாணையை ரத்து செய்த உத்தரவு நீதிமன்றத்தில் தடை விதித்துள்ளதால் அந்த அரசாணையை இன்னும் அமலில்தான் உள்ளது என்றார். ஸோ அதாவது இன்னும் அதே முறை தான் அமலில் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே வேலை அப்படின்ற அரசாணை முன்னாடி இருந்துச்சு. அதை ரத்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதில் தான் அமலில் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் யாராவது இதற்கான ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது வாரிசில் வேலை வாங்குகிற ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த விஷயம் சீக்கிரமாகவே வரப்போகுது. அதற்கான முன்னோட்டமாக தான் இதெல்லாமே பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்னா கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்வில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும். அதை மறந்துடாதீங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.